என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று என் குழந்தை செவி கொடுத்து கேட்பாயா? என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளை தன் உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை கருப்பன் தெரிந்து கொண்டதனால் அதை உடனடியாக உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, இது போன்ற மனநிலையில் ஒரு பிள்ளை இருக்கும் என்றால் அதை ஒருபோதும் இந்த கருப்பனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த நேரம் உன் வீட்டில் இருக்கும் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையினுடைய மனநிலை மிகவும் மோசமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக அந்த பிள்ளைக்கு நல்லதொரு வழியை நீ காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது, அப்படி ஏது நடந்து விட்டது என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா? என் குழந்தையே, அந்த பிள்ளை யாராக இருக்கும் என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாயா? கருப்பனே உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிவிடுகின்றேன். இது யார், எதனால், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சரியாக சொல்லிவிட எண்ணுகிறேன். இந்த கருப்பன் நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்காமலேயே போய்விட்டது. சில விஷயங்கள் இதுபோன்று எப்பொழுதும் மனதில் ஒரு பிரச்சனையையும் ஒரு விதமான தாக்கத்தையும் உனக்குள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக உருவாக்கி கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதுதான் வேண்டும் என்று நினைக்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை முறையாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதில் உனக்கு ஏதேனும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் என்றால் அதை எல்லாமும் என் பிள்ளை உடனடியாக இந்த கருப்பனிடம் சொல்லிவிட வேண்டும். ஒருவேளை இந்த கருப்பன் சொல்கின்ற இது போன்ற செய்திகளை கேட்பதில் உனக்கு விருப்பமில்லை என்றாலும், அப்பா, நீ சொல்வதில் நிச்சயமாக எனக்கு நீ எந்த விதத்திலும் உடன்பாடு இல்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக உடனடியாக இதனை விட்டு நீ சென்று விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு நான் உன்னை தொடர்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலமும் உடனிருக்கும் இந்த நேரமும் இனி உன்னை தேடி வந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாகவே எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நாளும் நான் உன்னிடத்தில் இருந்து எடுத்து சொன்ன எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. இனி என்னவெல்லாமும் உனக்கு நடக்கிறது என்றாலும், உன்னை சுற்றி என்னவெல்லாமும் கிடைக்கிறது என்றாலும், இவை ஒவ்வொன்றையும் இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக சரியாக சொல்லி தந்து விடுவேன். இது உனக்கு சரியானதா இல்லையா என்பதனை நான் என்றும் என்றென்றும் உனக்கு நிச்சயமாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. பல எண்ணங்களோடும் பல தோல்விகளோடும் உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் பிள்ளை, இதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உன் வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளையினுடைய மனநிலையையும் அந்த பிள்ளை நடந்து கொள்கின்ற விதத்தையும் சில நாட்களாக நான் என்னவென்று ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிள்ளையின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனையும் நான் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்ன நினைக்கிறது இந்த பிள்ளை, எதனால் இதுபோன்று நடந்து கொள்கிறது? சில நாட்களாகவே இந்த பிள்ளையினுடைய மனநிலை ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கின்றது?
வாழ்க்கையை ஏன் எதிர்கொள்ள முடியாமல் தயங்குகிறது? எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர இந்த பிள்ளை முயற்சி செய்திருக்க வேண்டுமே, அதை செய்வதை விட்டுவிட்டு ஏன் கலங்குகிறது என்பதனை எல்லாமும் கருப்பன் பார்த்துவிட்ட பிறகு, சரி, இந்த பிள்ளையின் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நான் எடுத்து வைத்த முதலாவது அடியிலேயே இந்த கருப்பனின் தலையில் பேரிடி வந்து விழுந்தது. ஏன் தெரியுமா? ஆரம்பமே அங்கு மிகப்பெரிய கோணலாக இருக்கிறது. ஆரம்பமே உன் வீட்டில் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை தேடி நடக்கும் எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பது போல உனக்கு நடத்தப்படும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க தெரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து நடந்து கொள். இந்த கருப்பன் நான் உனக்காகவே வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல சந்தோஷமாக வாழ வேண்டும். கருப்பன் இருப்பதில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று நடத்துகின்ற பொழுதுகளில் என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு இனி கிடைக்கும் எல்லாமும் உன் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றும் என்பதனை மறக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே நேரம் இந்த பிள்ளையின் விஷயத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைக்கும் நீயே காரணம் என்றால் அதை உடனடியாக என்னவென்று நீ சரி செய்து விட வேண்டும் அல்லவா? உடனடியாக இந்த பிரச்சனையை என்னவென்று நீ தீர்த்து விட வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கும் நாளில் இனி உன்னோடு என்றும் நான் துணை இருப்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. பல ஆச்சரியங்களை எல்லாமும் கடந்து நீ வாழக்கூடிய இந்த நேரத்தில் உன் வீட்டில் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு முதலில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் இந்த பிள்ளையின் மனது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தெரியுமா? முதலாவது அடி விழுந்தது உன்னிடமிருந்து என்று இந்த கருப்பன் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தை, முழுக்க முழுக்க உன்னுடைய ஆதரவு அந்த பிள்ளைக்கு கிடைக்காமல் போனதுதான் இவ்வளவு கஷ்டங்களுக்கும் முதலாவது காரணம். எவ்வளவோ கஷ்டங்கள் அந்த பிள்ளைக்கு வந்த பொழுதிலும் அதை எல்லாமும் தனித்து நின்றுதான் அது எதிர்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கஷ்டத்திலும் அந்த பிள்ளைக்கு நீ துணை இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, எந்த ஒரு வேதனையிலும் அந்த பிள்ளைக்கு நீ கை கொடுக்கவில்லை. அதே நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எதற்கெடுத்தாலும் அந்த பிள்ளையைத்தான் கை நீட்டி அதன் மீது பழியை போட்டு கொண்டிருக்கிறாய். இப்படி பல விஷயங்களிலும் அவர்களுக்கு கை கொடுக்காமல் நீ அவர்களை காயப்படுத்தி இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதனை இன்றாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ இன்றாவது புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை உன்னை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகவே உன்னை சூழ்ந்து நிற்கும் இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதும் கருப்பன் சொல்லும் பொழுது உனக்குள் ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் அல்லவா? என்றுமே என்றென்றுமே என் பிள்ளை, நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் எதிலுமே உன் மாற்றங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்குள் இருக்கும் சூழ்நிலைகளை நீ தெரிந்து கொள்வாய். அப்பன் சொல்லிவிட இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்பதனை சற்று புரிந்து கொள். இந்த பிள்ளையினுடைய மனநிலையை
மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலிமை உன்னிடத்தில் இருக்கிறது. அதாவது இந்த பிள்ளையானது வாழ்க்கையில் தான் செய்கின்ற பல விஷயங்களிலும் பல தோல்விகளை அடைந்த பொழுதில் தனக்கு தோள் கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி அது அதிகமாக வருத்தம் கொண்டது. தனக்கென்று எந்த வகையிலும் கை கொடுத்து உதவிட யாரும் இல்லை என்று சொல்லி அந்த குழந்தை வேதனைப்பட்டு நின்றது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணி எண்ணி அந்த பிள்ளை கண் கலங்கி நின்று கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை. இதை மட்டுமே நாம் காரணமாக சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனவலிமை எங்கே உடைந்து போயிருக்கிறது தெரியுமா? யார் தனக்கு ஆறுதல் கொடுப்பார்கள் என்று நம்பியதோ, யார் தனக்காக இருப்பார்கள் என்று அந்த பிள்ளை நினைத்ததோ அவர்களே அந்த பிள்ளையை கைவிட்ட பொழுது, அதாவது தன்னை பெற்றவர்களைத்தான் மிகப்பெரிய பலமாக நினைத்தது. தன் உடன் பிறந்தவர்களை நிச்சயமாக தனக்கு துணையாக இருப்பார்கள் என்று நம்பியது. அதிலும் திருமணம் ஆன குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன் துணை தனக்கு எந்த சூழ்நிலையிலும் கை கொடுப்பார்கள் என்று நம்பியது. ஆனால் இதையெல்லாமும் தாண்டி, இதையெல்லாமும் புரிந்து நடப்பதை ஒவ்வொன்றையும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் மீட்டு கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் சில விஷயங்களினால் இவர்களை நீ கைவிட்டது. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல், அந்த பிள்ளையின் கஷ்டத்தில் ஒரு நொடி பொழுதிலும் கூட பங்கெடுத்து கொள்ளாமல் அந்த பிள்ளையின் மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறாய். எல்லாவற்றிலுமே நீ எதையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் எதையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்வது போல இந்த பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை நிச்சயமாக நீ தந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதையே வேண்டி நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு என்றும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் இருக்க இனி நடப்பது எதுவென்றாலும் முதலில் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். இன்றிருக்கின்ற பிள்ளைகள் உயிரை மாய்த்து கொள்வது என்ற ஒரு விஷயத்தை சட்டென்று முடிவெடுத்து விடுகிறார்கள். வாழ்வதுதான் மிகவும் எளிது என்று இவர்களுக்கு தெரியவில்லை. இதையெல்லாமும் புரிந்து கொண்டு இன்றிருக்கின்ற பிள்ளைகள் வாழ நினைப்பது மிகவும் கடினமான ஒன்றாக மாறிவிட்டது. எந்த ஒரு இடத்திலும் நின்று இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைத்து விட்ட பிறகு நிச்சயமாக சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நடப்பதை எல்லாமும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்காக சொல்லி இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு நான் வருவது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதொரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு இதுவரையிலும் என்ன கொடுத்திருக்கிறது, ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. முதலில் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு எப்பொழுதும் உயிர் கொடுக்க வேண்டும். அவர்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதில் எல்லாமும் எப்பொழுதுமே நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதுமே அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தவறான முடிவுகளை அவர்கள் எடுத்துவிட முடியாதபடிக்கு அவர்களுக்கு கை கொடுப்பதை நீ உறுதி கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் வந்து நின்றால் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும்.
இன்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா? தனக்காக உதவுகின்றவர்களும் தன்னோடு நிற்கின்றவர்களும் தனக்கென வருகின்றவர்களையும் தன்னுடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவர்களை கசக்கி பிழிந்து எரிந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற இந்த இடத்தில் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியான ஒன்றை முறையாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இதையெல்லாமும் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னோடுதான் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடுதான் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். கருப்பன் எந்த நாளிலும் உன்னை தொடரும் போது இதையெல்லாமும் ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. அப்பனின் அன்பு உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் சொன்னது போல உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய மனநிலை, அதாவது தனியாக சென்று அழுவது, எப்பொழுதும் தனிமையிலேயே இருக்க பழகுவது, எந்த ஒரு விஷயத்திலும் நாட்டம் இல்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு மனம் வருந்தி கொண்டிருப்பது என்று இருந்து கொண்டிருக்கிறது என்றால் உடனடியாக இந்த பிள்ளையை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என்ன நடந்தாலும் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்க உனக்கு நிலையான ஒன்றை நான் எப்பொழுதுமே சொல்லித் தருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல உனக்கு எந்த நாளிலும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நம்பிக்கையை கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இருக்கும் பொழுது நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எந்த ஒரு உயிரையும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது என்பதில் நீ எப்பொழுதும் கவனமாக இரு. எல்லோராலும் இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. அப்பனிருந்து நடத்துவதில் இனி எந்த நாளிலும் உனக்குள் பல நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வாழ வைத்ததாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் ஒருவர் இழப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதே நேரம் ஒரு உயிரை தாங்கி பிடிக்கும் அளவிற்கு உனக்குள் சக்தி இருக்கும் என்றால், அந்த அளவிற்கு உனக்குள் மிகப்பெரிய வலிமை இருக்கும் என்றால் அதை நீ எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டு அந்த உயிரை காத்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனை உன்னிடத்தில் வந்து நின்று பேசும் இது போன்ற காலங்களை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற எண்ணங்களை நீ எப்பொழுதும் உனக்குள்ளேயே இருந்து தெளிவுபடுத்திக்கொள். அது போதும். வேறு எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்குவதை எல்லாமும் விட்டுவிடு. வேறு எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ குழம்புவதை விட்டுவிடு. கருப்பன் சொன்னது போல தனிமையில் யாரையும் வீட்டில் விட வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, மனம் விட்டு அவர்களிடம் பேசி பழக வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடத்தில் இருந்து பகிர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்மை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொண்டோமானால் எல்லாமுமே இனி நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்க இனி உனக்கு எதை பற்றியும் பயம் வேண்டாம். கருப்பன் இருக்க இனி உனக்கு எதை பற்றியும் கலக்கம் வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பனை என்றும் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் நான் எப்பொழுதும் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் நான் இருப்பதை உணர்ந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் சொல்ல சொல்ல
உன் வாழ்க்கையிலும் இனி நல்ல மாற்றங்கள் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.